Dear students, welcome to everyone. Now we are going to see about protozoans la paramecium. Paramecium is a unicellular organism with a shape resembling the shoe of a shoe. It ranges from 50 to 300 micron in size, which varies from species to species. It is mostly found in a freshwater environment. It is usually lives in the stagnant water of pools, lakes, ditches, ponds, and freshwater. Paramecium feed on microorganisms like bacteria, algae, and yeast. Paramecium is the oval, slipper-shaped microorganism. Paramecium can be classified into the following phylum and subphylum based on their certain characters. Phylum Protozoa, subphylum Coleoptera, class Ciliates, order Hymenostomatidae, genus Paramecium, species Cardinum. This is a paramecium structure, so easy to understand. This is the shoe shaped. First one, pellicle. Pellicle, a membrane covering that protects the paramecium like skin. உடலை சுற்றிலும் வந்து தெளிவான பெலிக்கிள் எண்ணம் தடித்து சுருங்கி விரியும் சவ்வு உள்ளது. இது நிலையான வடிவம் கொண்டது. அந்த உடற்பரப்பு முழுவதும் வந்து டியூப்ளின் என்னும் புரதத்தலாகிய மெல்லிய குற்றுரைகள் வெளியே வந்து நீட்டிக்கொண்டு காணப்படும். நெக்ஸ்ட், கான்ட்ராக்டர் வாக்கிள், அதாவது சுருங்கு நுண்குமிழ்கள். சுருங்கு நுண்குமிழ்கள் வந்து இது மோஸ்ட்லி வந்து வாட்டர் அந்த வேஸ்டேஜ் திங்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து இந்த ரேடியோ கேனல் ஆற கால்வகை மூலம் வந்து சேமிக்கப்பட்டு அந்த கான்ட்ராக்டிங் வாக்கியூலில் வந்து செலுத்தப்படுகிறது. பாடியில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஒன்று பேக்கில் ஒன்று காணப்படும். அந்த கான்ட்ராக்ட் வாக்கில் வந்து மாறி மாறி வந்து செயல்படுகிறது. அதாவது ஒன்று சுருங்கும் போது மற்றது விரிவடைகிறது. இந்த கான்ட்ராக்ட் வாக்கில் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டிங் தி வாட்டர் கண்டென்ட் வித்தின் தி செல். திஸ் இஸ் 6 or 8 வந்து ரேடியேட்டிங் கேனல் காணப்படுகிறது. இதுதான் முக்கிய பங்கேற்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சிலியா. Cilia hair-like appendages that help the paramecium move food into the oral groove. Cilia, the outer body is covered by tiny hair-like structures called cilia. அது குருழை மூலமா வந்து இது காணப்படுகிறது. இது ஃபுல்லாக வந்து காணப்படும். இதன் மூலம் தான் வந்து அப்படி மூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், ட்ரைகோசிஸ்ட். ட்ரைகோசிஸ்ட் யூஸ்டு ஃபார் டிஃபென்ஸ். அது பாதுகாப்புக்காக வந்து இந்த ட்ரைகோசிஸ்ட் வந்து பயன்படுகிறது. பேரமிசியம் வந்து மற்ற உயிர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது இதிலிருந்து பல ட்ரைகோசிஸ்டுகள் வந்து திடீரென வெளிப்படுத்தப்படும். இவ்வாறு அந்த வெளிப்படும் ட்ரைகோசிஸ்ட் வந்து உடலை சுற்றிலே வந்து ஒரு வலை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைகோசிஸ்ட் வந்து பரப்பில் அடியில் வந்து அடிப்பரப்பில் வந்து ஒட்டி கொள்வதற்கும் வந்து பயன்படுகின்றன. இது பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. ஹோரல் குரூவ் வந்து வாய் விரிப்பள்ளம். கலெக்ட்ஸ் அண்ட் டைரக்ட்ஸ் ஃபுட் இன்டு தி செல் மவுத். ஃபுட்டு வந்து டைரெக்டாக வந்து செல் மவுத்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், தெர் ஆர் 2 நியூக்ளியஸ், மைக்ரோநியூக்ளியஸ், மேக்ரோநியூக்ளியஸ். Micronucleus, smaller nucleus, which is responsible for cell division and reproduction. இதுக்கெல்லாம் வந்து மைட்டாசிஸ், மியாசிஸ், செல் பிரிதலுக்கு முக்கிய பணி செய்கிறது. Macronucleus, the larger nucleus, which performs normal cell function, all the cell activities, metabolic activitiesக்குலாம் வந்து பயன்படுகிறது. செல் மவுத், ஓப்பனிங் ஃபார் ஃபுட், அந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறதுக்கு செல் மவுத் பயன்படுது. நெக்ஸ்ட், கல்லட். கல்லட்னா அந்த தொண்டை பகுதி மாதிரி செயல்படுகிறது. அந்த பாக்டீரியா, டயட்டம்ஸ், இந்த ஃபுட் வேக்கிள்லாம் வந்து அது வந்து உணவாக உட்கொள்ளும் போது அது ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த செல் வந்து கல்லட்டில் வந்து விடுவித்து கொண்டு அந்த அகப்பிளாசம் அதில் வந்து அந்த ஃபுட் வேக்கிள் வந்து அப்படியே விழுகின்றது. இது ஒரு ஃபுட் வேக்கிள் ஃபார்மிங் மாதிரி வந்து விழுகின்றோம். இந்த அகப்பிளாஸில் வந்து இந்த ஃபுட் வேக்கிள் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக விடுவிக்கப்பட்டு ஒவ்வொன்றா ஒரு சைக்கிள் மாதிரி வந்து ஏற்படுகிறது. இவ்வட்ட சுழற்சி தான் வந்து சைக்ளோசிஸ் எனப்படுகிறது. ஃபுட் வேக்கிள் ஃபார்மிங், சர்க்குலேட்டிங் ஒரு சைக்கிள் மாதிரி ஏற்படுகிறது. அது வந்து சைக்ளோசிஸ் எனப்படுகிறது. ஆனல் போர். ஆனல் போர் வந்து டிஸ்போஸ் ஆஃப் வேஸ்ட். அது வந்து
சரி டைஜஸ்ட் ஆகாத பொருட்கள்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த ஹேனல்பர் வந்து பயன்படுகிறது. ஃபுட் வேக்கிள் ஃபார்மிங் மாதிரி வந்து விடுவிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்குலேட்டிங் ஆகுது. இதில் வந்து சைட்டோபிளாசம், எக்டோபிளாசம், எண்டோபிளாசம், அது அகப்பிளாசம், புரோபிளாசம் பயன்படுகிறது. சைட்டோபிளாசம் வந்து இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிட் நீடட் டு கண்டெயின் விட்டல் செல் பார்ட்ஸ். The food வந்து further passes into the gullet through the mouth. Once there is enough food accumulated in the vacuole is formed inside the cytoplasm, circulating in the cell with enzyme entering vacuole the cytoplasm to digest the food materials. Digest the food material க்கு யூஸ் பண்ணுற cytoplasm. This is anterior end, posterior end. Okay, this is a paramecium structure. Do you understand? Thanks for watching. See you next class.